உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு இணங்க ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஜல்லிக்கட்டு போட்டி விழா குழுவினருடன் ஆலோசனைக் கூட்டம் நடந்து வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வணக்கம் வினோத், இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றனர்? வணக்கம். அதாவது உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த அனுமதி தடை செய்யப்பட்ட பிறகு மத்திய அரசு இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. மேலும் அந்த அனுமதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி இன்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் தற்போது இந்த கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் இளசுப்பிரமணியன், மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி, மாநகர காவல்துறை துணை ஆணையர் மற்றும் பல துறைகளை சேர்ந்த அதிகாரிகள், அதாவது தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறையினர் மற்றும் கிராம நிர்வாகத்துறையினர் உட்பட பலர் கலந்து கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் அவனியாபுரம் ஆகிய 3 கிராமங்களிலிருந்தும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தி வரும் ஜல்லிக்கட்டு விழா குழுவினரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்று வருகின்றனர். இந்த கூட்டத்தில் எந்த மாதிரியான ஆலோசனைகள்லாம் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க? அதாவது தற்போது நடந்து வரும் இந்த கூட்டத்தில் அதாவது காளைகளை எந்த ஒரு விதத்திலும் துன்புறுத்தக்கூடாது. மேலும் இந்த வாடிவாசல் அமைந்துள்ள அந்த 15 மீட்டர் பகுதியில் அதாவது தேங்காய் நார் கொண்டு நிரப்ப வேண்டும். அதே போல் வாடிவாசலிலிருந்து வெளியே வரும் காளைகளை தழுவும் வீரர்கள் ஒருவருக்கு மேல் ஒரு காளையை தழுவக்கூடாது. மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் கூறப்பட்டு வருகின்றது. அதாவது 21 வயதிலிருந்து 40 வயதிற்குள் அதுவும் முழு உடல் தகுதி உள்ளவர்கள் மட்டுமே இந்த காளை தழுவுதலில் பங்கேற்க வேண்டும். மேலும் அவர்கள் அவர்களுடைய அடையாள அட்டை, வயது சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் காளைகளுக்கு அதாவது இந்த போட்டி நடக்கும் முன்னர் முழு மருத்துவ பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதற்காக ஒரு அதாவது விலங்குகள் மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் 2 இடங்களில், அதாவது வாடிவாசல் பின்புறமும் அதன் பிறகு அந்த காளைகள் போய் சேரும் இடத்திலும் 2 குழுக்களை அமைக்க வேண்டும். மேலும் வரும் பார்வையாளர்களுக்கு அனைத்து விதமான குடிநீர், கழிப்பிடம் உட்பட அனைத்து விதமான வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும். மேலும் பார்வையாளர்களை அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும் அந்த மைதானத்திற்கு இருந்து ஒரு 8 அடி உயரத்திற்கு பார்வையாளர்கள் மாடத்தை அமைக்க வேண்டும். அதை சுற்றி 2 அடுக்குகளில் கம்பி வேலிகள் அமைக்க வேண்டும். அதே போல் காளைகளை வாகனங்களில் கூட்டி வரும்பொழுது மிகுந்த நெருக்கடியோடு கூட்டி வரக்கூடாது. அதாவது ஒரு வாகனத்தில் 2 காளைகளை மட்டுமே கூட்டி வர வேண்டும். மேலும் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு வசதிகளை செய்ய வேண்டும் உட்பட பல நிபந்தனைகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது விவாதிக்கப்பட்டு வருகின்றது.